இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. அங்கிருந்து உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பமாகும். உன் வாழ்வுக்கு ஒரு புது தீர்வு கிடைக்கும். என்ன? எனக்கு புது தீர்வு கிடைக்குமா? நீ இங்க இருக்கியா? எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்ன பாவிங்கள்ல நீயும் ஒருத்தன அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ எங்க போனன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதாவது நீங்க பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஆமா சுவாமி, நேத்து எங்க வீட்டுல பாம்புகளோட தேகங்க கிடைச்ச உடனே அதை எரிச்சிடலான்னு முடிவு பண்ணோம். இந்த பாம்புகளுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதுனால தானோ என்னவோ இன்னொரு பாம்பு எங்க வீட்டையே தேடி வந்திருக்கு. அப்படின்னா அந்த பாம்பு இங்கேயும் வருமா? எங்கம்மா உங்க ஆத்துக்காரர் வரலையா? தோ இப்ப வந்துருவாரு. ஆ, என் புள்ள வந்துருவாரு. எங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. என்னது 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆளையே காணோம். ஒருவேளை அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ? இந்த பாம்புங்க இப்படி பிரகாசமா இருக்கிறத பார்க்கும்போது இதுங்களுக்கு நிச்சயமா தெய்வ சக்தி இருக்குன்னு தான் தோணுது. அப்படின்னா இதுங்களை தேடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பாம்பு என்ன? என்ன இது? அர்ஜுன் வீட்டுல ஏற்பட்ட அதே உணர்வு இப்போ எனக்கு ஏற்படுது. அப்படின்னா
எனக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு. என்ன அது? நாகமணியா? அப்பா அம்மாவோட தேகமா? இல்ல என்னோட எதிரிங்க இங்கதான் இருக்காங்களா? என்னவா இருக்கும்? ஆமா, இந்த கரண் அந்த 2 பாம்புகளை எடுத்துக்கிட்டு எங்க போனா? பாம்பை எரிக்கிறதுக்காக வந்த பசங்களையும் காணோமே. பாம்புங்களை எரிச்சாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையே. எங்க போய் தொலைஞ்சறியா? அடடா, பூஜைக்கு வர நேரமாயிட்டு இருக்கு. அங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்களே. பார்க்கலாம். பாம்பங்களுடைய தேகத்தை எரிச்ச அப்புறம் பணத்துக்காக என்ன தேடி வந்துதானே ஆகணும். அப்ப விசாரிச்சுக்கிறேன். முதல்ல பூஜை முடியட்டும். நதியில போய் குளிச்சுட்டு அப்புறமா மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். என்ன சுவாமி இதெல்லாம்? சர்ப்ப நிவர்த்தி பண்றதுக்கு முன்னாடியே பாம்பு முன்னாடி வச்ச விளக்கு அணைஞ்சு போச்சே. இது அபசகனம் இல்லையா? பயப்படாதேள்மா. விளக்கு அணைஞ்சதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். சர்ப்பதோஷ நிவாரணம் பண்ணணும். அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டேனே. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியா இருக்கலாம். விளக்கு மட்டும் அணிஞ்சா பரவாயில்ல. பூஜைக்கு முன்னாடியே பாம்போட விக்கிரகம் உடைஞ்சு போச்சே, அது? இதுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது கோதுமையும் வெல்லமும் கலந்து பண்ண விக்கிரகங்கள். ரெண்டும் சரியா கலக்கல போல் இருக்கு. அதான் விரிசல் விட்டு போச்சு. இதுக்கெல்லாம் யோசிக்காதே. நானே இதெல்லாம் எடுத்துட்டு போய் கோபகுண்டத்துல போட்டுறேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவா, இந்த பூஜையில ஏன்பா இப்படி ஒரு அபசகுணம் ஏற்பட்டது? இதனால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பெரிய கண்டம் இருக்கா ஆண்டவா? ஹாய். அவங்கடா வரலையா? வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசி நேரத்துல காலை வரட்டான். சரி விடு, நீயாவது வந்தியே. ஏ அர்ஜுன், என்னாச்சு? ஏன் அப்படி பார்த்த? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அமிர்தா இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்காங்கன்னு தோணுது. அவங்களும் இங்க வந்திருக்காங்களா? சே, அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? அப்போ அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு எனக்கு ஏன் தோணுது? என்னது? என் எதிரி இவங்க கூட இருக்கான் அப்படின்னா இவன் இங்க வந்ததை இவங்கள சந்திக்கத்தானா? இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ பூஜை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பூஜை பண்ணிட்டு இருக்காங்க? நான் பின்தொடர்ந்து வந்த என்னோட எதிரி என் கையால தான் சாகணும். ருத்ரா, எங்கடா உங்க அண்ணன் விஷ்ணுவை இங்க காணோம்? குளிக்க போயிருக்காரா? ஹலோ,
என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆகுது, அண்ணன் என்ன வரல? என்ன இருக்கும்? கடவுளே, இந்த பாம்புகளை பார்க்கும்போது இதுங்க சாதாரண பாம்புன்னு எனக்கு தோணல. இதுங்களை கொண்டு வந்து ஓ சன்னதியில ஒப்படைக்கிறேன். தெரியாம நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி என் குடும்பத்தை காப்பாத்துங்க. தெய்வங்களையே எரிக்க வந்திருக்காங்களா மூடர்கள்? ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். என்னடா இது? இந்த பாம்புங்க சகவாசம் நமக்கு நல்லதே இல்லை. வாங்கடா, ஓடி போயிடலாம். அவர் கேட்டா என்ன பதில் சொல்றது? கேட்டா எரிச்சாச்சுன்னு சொல்லிடலாம்டா. இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாரு. பாவி, நீ இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு என் கையால சாகறதுக்காக தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. என் அப்பாவையும் அம்மாவையும் கொண்ட எதிரிகள்ல நீயும் ஒருத்தந்தான். உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன். உன்னை மட்டும் கிடையாது, உன் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். ஒவ்வொருத்தரையும் கொன்னு என் பழிய நான் தீர்த்துப்பேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஓடி வர? ருத்ரா, பாம்பு 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 என்னங்க கடிக்க வந்துச்சுடா. எங்க எங்க இந்த பாம்பு? அது அங்க அங்க இருக்கு. அது பார்க்க எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருசா இருந்துச்சு, பளபளன்னு இருந்துச்சு. அப்படின்னா அது நாகராணி தான். நாகராணி, இங்கேயும் வந்துட்டியா? என்னது நாகராணியா? அந்த நாகராணி இங்கேயும் வந்துட்டாளா? வந்துட்டாளா இல்லடா, வந்திருக்கா. நாகராணி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. வாடா, அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். இல்ல வேண்டாம், நான் வரல. எப்படியோ
இந்த தாயத்து என் கழுத்துல இருந்ததால நான் தப்பிச்சிட்டேன்டா. அண்ணா, எங்க அண்ணனை எங்கேயாவது பாத்தியா? இல்ல, பார்க்கல. நான் பார்க்கலையே. சரி, நீ பூஜையில போய் உட்காரு. நான் அண்ணன் எங்க இருக்கான்னு போய் தேடுறேன். அவர் எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வரேன். அப்புறம் இன்னொன்னு மறந்துடாத, அங்க போய் உன்னை பாம்பு கடிக்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. சரி, நீ அங்க போ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. இந்த அண்ணன் எங்க போனாரு? நதியில குளிச்சுட்டு வரந்தானே போனாரு. ஏன் இன்னும் வரல? ஒருவேளை நாகராணி கிட்ட அண்ணன் மாட்டிருப்பாரோ? அண்ணா, எதிரியோட கழுத்துல இருந்துச்சு அப்படின்னா அவன் எங்க? என் எதிரி எங்க இருக்கான்? முதல் முறையா உன்னை பார்த்தப்பவே என் எதிரிகள்ல ஒருத்தனா இருப்பேன்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஆனா நீ அர்ஜுனோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை சந்தேகப்படாம விட்டுட்டேன். எந்த தாயத்தோட சக்தியால நீ இவ்வளவு நாள் தப்பிச்சியோ அந்த தாயத்தை உன் கழுத்துல இல்ல, இப்பவே உன்னை சாகடிக்கிறேன்.
அண்ணன் எங்க போனாரு? இங்க தானே குளிக்க வரண்டாரு. இது அண்ணனோட கழுத்துல இருந்த தாயத்து தானே? அண்ணனோட கழுத்துல தாயத்து இல்லைன்னா அவருக்கு ஏதோ ஆபத்து நெருங்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த நாகரணி இங்க வந்திருப்பாளோ? இல்ல, எங்க அண்ணனுக்கு ஏதோ ஆகக்கூடாது. அண்ணே, அண்ணே! दिक्पूर प्रदगत्पूर प्रभार्पिन्तुं शङ्करा